பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ மகர ராசியில் நம்ம என்னென்ன குறியீடுகள் என்னென்னலாம் வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம என்னன்னா நம்மளுடைய டிபில என்ன மாதிரி படங்கள் எப்போ வைக்கலாம், என்ன மாதிரி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. பொதுவாக டிபில வைக்கிற பொருட்கள் நம்மளுக்கு ரொம்ப வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. சில பேர் என்னன்னா காவல் தெய்வம், நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், அங்க ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற தெய்வங்களே போட்டோ எடுத்து நம்ம வைக்கலாமா அப்படிங்கிறதும் கேட்பாங்க. அதெல்லாம் வைக்கக்கூடாது. பொதுவாக அந்த தெய்வங்கள் ஒளி பிம்பத்துக்குள் ஆட்கொள்ளாது அப்படிங்கிறது. நம்மளுடைய வீட்டினுடைய பூஜை அறையை நம்ம எடுத்து அதை டிபியா வச்சு எல்லாருக்கும் பிரபலப்படுத்தக்கூடாது. அதே போல் கிச்சன் நம்ம வேலை செய்யற விஷயங்கள், வேலை செய்யற மாதிரி இருக்கிற போட்டோஸையும் அதிகமாக வெளியிடக்கூடாது. அந்த மாதிரி இந்த இந்த போட்டோக்களை டிபியாக வைப்பது சிறப்பாக இருக்காது. நம்ம சமையல் மேல ரொம்ப கேரிங்க இருக்கும், ரொம்ப ஆசைகள் இருக்குன்னா அந்த கிச்சன் தொப்பி போட்டுட்டு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனா கிச்சனில் வேலை செய்யும் மாதிரி இருக்கிற டிபியை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு டிபி வைக்கும் போதும் நீங்க கரெக்டான நேரங்களை சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது முக்கியமானது. பணம் சார்ந்த விஷயம், உங்கள் உணர்வுகள் சார்ந்த விஷயத்தை நீங்க குறிக்கக்கூடிய ஒரு டிபியாக இருக்குன்னா இந்த 11/11 வர்ற நேரத்தை அந்த டிபியை மாத்துற மாதிரி வைங்க. உங்களுடைய டிபி மாத்துற நேரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்த்து வைங்க. அதனால டிபி மாத்துற நேரம் மிகுந்த கரெக்டான நேரமாக பார்த்து வைக்கணும். அந்த மாதிரி எப்படி எந்த நேரமாக இருக்கிறது நல்லது. பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு சூரிய உதயமாகும் போது அப்போ ஒரு டிபி மாத்தலாம். அதுக்கப்புறம் மிட் நைட்ல 2 மணிக்கு மேல ஒரு டிபி மாத்தினாலும் மாத்தலாம். அது மிட் நைட்டு அந்த கெட்ட பொழுது 2-3 மணிக்கு மேலாம் ஒரு கெட்ட பொழுது நகர்ந்து ஒரு நல்லது உதயமாகுது போல் தோற்றம். அதனால அந்த 3 மணிக்கு மேல வைக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மாதிரி 1 to 3 மணி வரைக்கும் நீங்க டிபி மாத்துவது குறைத்து கொள்ளலாம். மத்தியானம் 1 to 3 மணி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டிபி மாத்தும் நேரத்தை, அப்புறம் ராகு காலம் அந்த மாதிரி சமயத்திலும் டிபி மாத்தாதீங்க. பொதுவாக மகான்கள் சித்தர்கள் போட்டோவை ரொம்ப அதிகமா வைக்காதீங்க. வைக்கும் போது நிறைய துக்கமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதை ரெக்கவர் பண்ணதுக்காக இந்த மகான்கள் சித்தர்கள் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால மகான்கள் சித்தர்கள் போட்டோவை அதிகமாக பயன்பாட்டுல டிபில வைக்கும் போது நம்மளுக்கு என்னன்னா நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க சாய்வுகள் அதிகமாக இருந்து உங்களுடைய சுயத்தன்மை நீங்க மறந்துடுவீங்க. சுய ஓட்டம் தேவைப்படாத மாதிரி ஆயிரும். அதனால எப்பவுமே மகான்கள் சித்தர்கள் போட்டோஸை நம்ம வீட்டுல எல்லா பக்கமும் வச்சு மாட்டி கும்பிடுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் வைக்காதீங்க அப்படிங்கறது நான் எடுத்துக்கிறது. ஏன்னா இது நான் அனுபவத்தில் உணர்ந்த ஒன்று அப்படிங்கிறது. இந்த மகான் சித்தர்களுக்குள்ள போட்டோ வைக்கும் போது நான் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து எல்லாம் பார்த்திருக்கோம். அதனால நான் இது சொல்றது. அதுக்கப்புறம் இந்த டிபி வைக்கும் போது மனநிலை சந்தோஷத்துடன் மனநிலையுடன் வைங்க. அப்பதான் அடுத்த டிபி மாத்தும் போதும் அதே சந்தோஷம் நிலைக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. பொதுவாக இந்த டிபிகள், நம்மளுடைய ஸ்டேட்டஸ், நம்ம ஸ்கிரீன், இது எல்லாமே ரொம்ப நம்மளுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விசேஷமானதாக இருக்கும். இந்த விசேஷமான இந்த டிபியை யார் எந்த ராசிக்காரர்கள் வைக்கலாம் அப்படிங்கிறது கவனிக்கலாம். இப்ப மேசத்துல இருந்து நான் தனுசு வரைக்கும் சொன்ன டிபிகள் நீங்க வச்சு பாருங்க. அதை வச்சுட்டு அது எவ்வளவு மாற்றம் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரர்கள் வெளிநாட்டு காயின்களை பயன்படுத்துற மாதிரி, வெளிநாட்டு ரூபா, அந்த மாதிரி வெளிநாட்டு நாணயங்கள் இதெல்லாம் பயன்படுத்துற மாதிரி நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா மாற்றங்கள் வரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது செம்மறி ஆடு கூடியது. செம்மறி ஆடுனா நீங்க சாதாரண செம்மறி ஆடு கிடையாது. நல்லா தாடி வச்சு நல்லா கொம்ப முறுக்கிய ஒரு செம்மறி ஆடு. இது கடல் செம்மறி ஆடு அப்படிம்பாங்க. இந்த கடல் செம்மறி ஆடை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த விலங்கினங்களை கடல் செம்மறி ஆடு மகர ராசிக்கு எவ்வளவு வலிமை தரும்னா, இது நம்ம கடல் செம்மறி ஆடு ஒளியின் தத்துவத்தை வாங்கி வாழக்கூடியது. ஒளியின் தத்துவத்தை தான் இந்த மண்ணும் ஏற்படுத்துகிறது. அதாவது மகர ராசி மண் தத்துவத்துக்குரியது. மண்ணும் கொஞ்சம் நீரும் சேர்ந்து சகதி நிலையை குறிப்பது மகர ராசி. அந்த தத்துவத்துக்குரிய இதுதான் இந்த செம்மறி ஆடு, கடல் செம்மறி ஆடு நமக்கு குறிக்கிறது. இது ஒளியை வைத்து வாழக்கூடியது. இது ஒரு கற்பனை மிருகம் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த கற்பனை தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இவங்களுக்கு இவங்க இருக்கிற இடம் மண் தத்துவமும் நீர் தத்துவமும் ஒளியின் தத்துவமும்
தேஜஸுடன் கூடிய ஒளியின் தத்துவமும் இவங்களுக்கு இயங்கக்கூடியது இந்த செம்மறி ஆட்டில் இருக்குது, கடல் செம்மறி ஆட்டில் இருக்குது. இந்த நபர்கள் வந்து மணி, அதாவது தொழில் சார்ந்த விஷயத்த ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனாலதான் வலிமையான வெளிநாட்டு மணியை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம சிம்பிளாக பயன்படுத்தணும் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். பொதுவாக நீங்க வேலை செய்யும் இடத்தில் உள்ள போட்டோஸ்களை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். ஐடி கார்டோட ஒரு போட்டோ எடுப்பீங்க இல்லையா, அந்த கார்டில் உள்ள போட்டோ எல்லாம் நீங்க பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது போக உங்களுடைய முன்னோர்களுடன் இருந்து, என்னுடைய தாத்தா பாட்டியோட நான் இருந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. உங்க தாத்தா பாட்டி உங்க கூட இருந்து சிரிச்ச மாதிரி இருக்கிற போட்டோ எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பயன்படுத்தலாம், உங்களுடைய டிபியாக வைக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதாவது தனித்து தாத்தா பாட்டியை வைக்காம உங்களோட சேர்ந்து அவங்க சிரிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான மனநிலையில இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுவாக உங்களை யாராச்சும் கௌரவிக்கிறாங்க, உங்களுக்கு சால்வை போத்துறாங்க, அந்த மாதிரி ஒரு கௌரவமான ஒரு பதக்கம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நீங்க வந்து இதுல வைக்கலாம், வைப்பது ரொம்ப சிறந்த பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுடன் கூட்டாக இருந்து வெளியே பயணம் செல்வது, இதெல்லாமே சிறந்த ஒரு, இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அதனால இந்த இடத்துல உள்ள இது வந்து இந்த மிருகம் வந்து கடல் செம்மறியாடு, அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் பூக்கள், பூக்களில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இந்த இது மலை மேல் உள்ள அந்த பூக்கள் எல்லாம் வச்சுக்கலாம். மலை மேல் பூக்கக்கூடிய அரிதான பூக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பூக்கள் எடுத்துக்கலாம். அரிதான பூக்கள்னா நம்மளுக்கு ஊட்டி பக்கம்லாம் இருக்கிற அந்த பூவை வந்து நம்ம இங்க வந்தோம்னா நம்ம சாதாரண தட்பவெப்பநிலை மாறும்போது அது வளராது. அந்த மாதிரி பூக்கள் வந்து நம்ம சாதாரண வெப்பநிலையில் வளர முடியாத ஒரு பூக்கள், அரிதான பூக்களை வந்து உங்களுக்கு டிபியாக வைப்பது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மிருகங்கள் சொல்லியாச்சு, பூக்கள் சொல்லிட்டோம். கடவுள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த கடவுளான யாருன்னா பெருமாளுடைய இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதுவும் என்ன பெருமாள்னா குருவாயூரப்ப இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் நீல வண்ணக்காரன், அப்படி நீல நிறத்தில் இருக்கும் பெருமாளை வந்து இங்க வைப்பது சிறப்பாக இருக்கும். நீல நிறத்தில் இருக்கும் பெருமாள் அப்படிங்கிறது, குருவாயூரப்பனும் நீல நிறத்துடன் இருப்பார் அப்படிங்கிறது. அப்புறம் பகவதி அம்மனுடைய போட்டோஸ் வைப்பதும் சிறப்பாக இருக்கும். கன்னியாகுமரி உள்ள கன்னியாகுமரி இருக்கா இல்லையா, கன்னியாகுமரி கன்னியம்மன், அவளையும் வைக்கலாம். இந்த மாதிரி இவங்க போட்டோஸை தெய்வங்களாக போட்டோஸா வச்சுக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். உங்களுக்குள்ள போட்டோக்கள் வந்து கௌரவம் அந்தஸ்துக்குள்ள போட்டோவா இருக்கணும். 4 தொழிலாளிகள் உங்களை சுத்தி இருக்கிறாங்க, நீங்க மட்டும் தனித்தாங்க இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உள்ள போட்டோவும் நீங்க வைக்கலாம். தொழிலாளி கூட நீங்க முதன்மையான முதலாளியாக இருப்பது போல இருக்கணும் அப்படிங்கறது ஒரு போட்டோ இருக்கும், அதையும் வச்சு நீங்க எடுக்கலாம். இந்த மாதிரி போட்டோக்களை விட இன்னும் அற்புதமான சக்தி வாய்ந்தது முதலை போட்டோ வைப்பது மிக சிறந்ததாக இருக்கும். முதலை வாயை பிளந்து இருக்கிற மாதிரி போட்டோஸ் வச்சீங்கன்னா நீங்க சீக்கிரம் செல்வந்தர் ஆவீங்க. உங்களுக்கு எல்லாமே அதிகமாக எக்கச்சக்கம் வரணும்னு அப்படியே ஆசை. அதே போல் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்கும் தன்மையுடைய போட்டோஸ் இருந்தாலும் நல்லாது. அதே போல் பாத்தீங்கன்னா தங்க வேலை பார்க்கும் தச்சர்கள் அவங்களுடைய போட்டோஸ் இருந்தாலும் நல்லது. இந்த மாதிரி அரிதான ரொம்ப நிலக்கரி எல்லாம் விலை மதிப்பக்கூடியது, தங்க செய்பவர்கள் விலை மதிக்கக்கூடியது, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த போட்டோஸ் மாத்தும் போது உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் மாறுவதை காண முடியும். நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அது உங்க மாற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் போது அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இது வெறும் பணங்காசை மட்டும் நான் குறிப்பதை சொல்லவில்லை, உறவு நிலைகளையும் இதை மேம்படுத்துவதற்கும் வேலை சார்ந்த விஷயத்தின் நல்ல நிலை உண்டாகுவதற்கும் நான் சொல்றேன். இந்த சிம்பிள்ஸ் பயன்படுத்தி பாருங்க. இதை பயன்படுத்தி பார்த்து நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கை முன்னேற்றங்கள் பல அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.